Chennai Silks. புதுச்சேரி சட்டசபையில் வரும் 12ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2026-27ஆம் ஆண்டு நிதி ஆண்டிற்கான முன்னணிய மானிய சட்ட முன்வரைவு ஓட் ஆன் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையின் கருத்துரை செய்யப்படும். பேரவையின் முன் வைக்க வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆகவே வருகின்ற 12/2/2026 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவையில் வருகின்ற நிதியாண்டிற்கான முன்வரைவு மானிய கோரிக்கை கூட்டப்படுகிறது. வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி புதுவைக்கு வர இருக்கின்ற பாரத பிரதமருக்கு உங்களின் சார்பாக வருக வருக என்று அரசு வேண்டுகோளை வைத்து அந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறும். அதே சட்டப்பேரவையானது 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டப்படும் என்று தெரிவித்துள்ளது.